அவரை வழிபடவும் அவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாக நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாய் நாம் ஆராதனையை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே ஆராய்ந்து அறியும் வண்ணமாய் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி அந்த கடவுளோடு கூட நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை நாம் ஆராதனைக்கு வருகின்ற பொழுது அமைதல் உள்ளவர்களாய் நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நாம் இந்த இடத்துல வழிபடுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழும்படியாய் அவர் நம்மை அழைக்கின்றார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ள கடவுள். நான் அவரிடத்திலே போய், ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாயும் மது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். அப்பொழுது அவர் நம்மை கட்டி அணைத்து அரவணைத்து நம்மோடு கூட வாசம் செய்வதற்கு ஆவல் உள்ள தகப்பனாய் நம்மோடு கூட இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளிலே எத்தனையோ பேர் இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் இந்த நிமிடத்திலே இருக்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் உங்களையும் என்னையும் அந்த பரம கடவுள் வைத்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த கடவுளிடத்திலே நாம் மனத்தாழ்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் அவர் நம்மோடு கூட இந்த ஆராதனையிலே பேசும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி படைக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். தேவரீர் உமது எல்லா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய பரிசுத்த கிருபை இரக்கங்கள் எங்களை ஆட்கொள்ளட்டும். மீட்பெரும் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். நாம் ஆண்டவரை தொழுது கொள்கின்ற வண்ணமாய் யாவரும் எழுந்து ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:9-10. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகி அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. நாங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே
மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணிவரம் நேசரிடம். நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார், ஆசை கொள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தான்
பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. கரங்களை தட்டி நாம் பாடலை பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர், என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர், என் இயேசு கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், என்னுடையவர்,
சொல்லுவோமா? அவர் இயேசு. ஹalleluya. அவர் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது பேய்கள் நடுங்கும் நாமம் அது. இயேசுவை நாம நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்களுக்கு மறுபடியும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. நன்றி இயேசுவே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். ஹalleluya. யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹalleluya. ஏசப்பா அவருடைய நாமத்துல நாங்க கேட்கறதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சுகவீனத்தோடு வந்திருந்தார். ஏசப்பா உங்க நாமத்துல எனக்கு சுகம் உண்டு. இயேசுவே உங்க நாமத்துல எனக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் நம்ம ஏசப்பாட்ட அவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய நாமத்தை நம்ம துதிப்போமா? ஹalleluya. நன்றி ஏசப்பா. அவரை நாம ஹalleluya. அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், துதியில பிரியப்படுகிற தேவன். அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இவ்வளவு நாள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுத்தீங்களே, இயேசுவே எனக்கு பலத்தை கொடுத்தீங்களே. ஏசப்பா நான் இந்த இடத்துல இருக்கிறது உங்க சுத்த கிருபை அல்லவோ ராஜா. நீங்க தானே ஏசப்பா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹalleluya. அந்த மகத்துவமான அந்த ரட்சிப்பை தந்த தேவனுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்க எங்களுக்கு கொடுத்த ஏசப்பா அந்த ரட்சிப்புக்காக நன்றி ஏசப்பா. எத்தனை பேருக்கு இல்லாத இந்த சிலாக்கியம் பாக்கியம் எங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிறாரே. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நாங்க சுவாசிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தீரே. நன்றி இயேசுவே. நாங்க பேசுகிறதுக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீங்களே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தை ஹalleluya நோக்கி கூப்பிடும் வேளையில அவர் உங்களுக்கு மறுஉத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உங்க விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. துதிக்கிறோம் ராஜா, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையாக எங்க மத்தியில இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவர் நாமமே மதுரம் அதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. ஹalleluya. நாங்க இதை விசுவாசிச்சு பாடுவோம். எங்களுக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு. நன்றி தகப்பனே. ஹalleluya. அவர் நாமமே மதுரமாவே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமாவே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. அவரை நோக்கி பார்த்து ஹalleluya. இயேசு நாமம், இயேசு நாமம். அவரை வாழ்த்தி பாடுவோமா? நல்ல தெய்வம், மாறாத நேசர், எங்களோடு இருக்கிறவர். ஹalleluya. நன்றி இயேசுவே. நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே. உலகம் எல்லாம் மறக்குதையா? இயேசு நாமம், இயேசு நாமம்,
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உன்னாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவு பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகம். விசுவாசிச்சு பாடுவேம்மா. ஹalleluya. அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஆமென். ஆண்டவரே ஏசப்பா, உங்க நாமத்தையே நாங்க உயர்த்துகிறோம். ஏசப்பா, உங்க நாமத்தையே நாங்க மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, உங்க ஒருவருக்கே துதிக்கான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். யாவரும் அமருவோம். நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆதியாகமம் 39 வசனங்கள் 1 முதல் 5 வரை. ஜெனிசிஸ் சாப்டர் 39 verses 1 to 5. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுக்கு பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்கு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியான புதிய ஏற்பாட்டின் பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 35 வரை. The reading from New Testament is from John chapter 11 verses 25 to 35. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன் என்றாள். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடன் கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரம் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறை அடத்தில் அழுவதற்கு போகிறாள் என்று சொல்லி அவள் பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் யோசு கண்டபோது ஆவியிலே கண்கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, இங்கே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர். இத்துடன் பாடம் முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதிக்காய் அவர்கள் எழுந்து நிற்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 105 வசனங்கள் 17 25 வரை. சங்கீதம் 105 17 25. சாங் 105 17 to 25. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தன் பிரபுக்களை அவன் மனதில் படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அப்பொழுது இஸ்ரேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். சேர்ந்து படிப்போம். தம்முடைய ஜனங்களை பகைக்காகவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவருடைய இருதயத்தை மாற்றினார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராக இருக்கின்றார்.
நாம் அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் அது கர்த்தருடைய விசுவாசத்திலே நாம் வளர்வதற்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்க இப்பொழுது கூட ஏஸ்தர் தங்கள் வாழ்விலே நடந்த தன் பிள்ளைகளின் சாட்சியை நம்மோடு கூட மிக சுருக்கமாய் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் இந்த நாளில் சாட்சியாக நிறுத்தின தெய்வனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எல்லாருமே வந்து யூ பின் ஃபாலோவிங் அலாங்கில் எங்களுக்காக ஜெபித்து ஒரு நாளும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாட் ஸ்டார்டட் ஆஃப் ஆஸ் எ ஃபீவர். லாஸ்ட் வீக் வந்து சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைக்கு ஜஸ்ட் ரெகுலர் ஃபீவர் மெடிசன் கொடுத்து தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். He was fine. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் சாட்டர்டே நைட் அண்ட் சண்டே நைட் வந்து he became very sick. He stopped eating, he stopped drinking. And வந்து காதை பிடிச்சிட்டே இருந்தான். ஐ தாட் ஓகே இயர் இன்ஃபெக்ஷன், ஸோ லெட்ஸ் கெட் அஹெட் ஆஃப் இட்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் தான் தெரிஞ்சது பிள்ளைக்கு வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு. இட் வாஸ் அட் 77, 78 அப்படி இருந்துச்சு. டாக்டர் அதுக்கு கீழே போகல. அவர் வந்து ஹி வாஸ் லைக் ஹீஸ் ஹைபாக்சிக் அப்படின்னு சொல்லிட்டு they put him on oxygen immediately. அப்போ நினச்சோம், ஓ பாரு நமக்கு எதுவுமே தெரியல, ஹவு காட் brought us immediately and made நமக்கே தெரியாதுல்ல. we just thought இல்லைன்னா சிக்னஸ்னால் நம்ம வீட்டில் மோட்ரன் டைலனால் தான் கொடுத்துட்டு இருந்திருப்போம். we came there to the hospital. அவங்க வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டாங்க, ரூம்ஸே இல்லை, நீங்கள் ஆக்சிஜனோடு நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. he tested positive for RSV, ஸோ ஃபீவர் பிரேக் ஆகவே இல்லை. ஸோ they said you have to be on Motril and Tylenol for every 4 ஹவர்ஸில் இருக்கணும். பட் if you're comfortable we'll send you home with Motril and Tylenol அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், பீடியாட்ரிஷனை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ we scheduled an appointment with the pediatrician. பீடியாட்ரிஷன்ட்ட போய் பார்த்தா பீடியாட்ரிஷன் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹீஸ் டெவலப்ட் இயர் இன்ஃபெக்ஷன், தட் குட் ஆல்சோ பி அ ப்ராப்ளம், வை ஃபீவர் பிரேக் ஆக மாட்டேங்குது அண்ட் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ, நீங்கள் ஆக்சிஜனில் இருக்கீங்க பட் ஸ்டில் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணும்போது இட்ஸ் ஸ்டில் இன் தி 80s இருக்கக்கூடாது, ஸோ இட்ஸ் பெட்டர் டு கெட் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாங்க. So we went back to the hospital that day and then we became inpatient. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியலன்னு சொன்னால், he didn't have any wet diapers for half a day. வந்து வெட் டைப்பர்ஸே இல்லை பிள்ளைக்கு. ஸோ he was very dehydrated. முதல்லாம் ரொம்ப சாப்டாக இருந்துச்சு, எது கொடுத்தாலும் he loves water, he loves milk, he loves food in general. But he didn't want anything. எதையுமே வேண்டாம் தள்ளிட்டே இருந்தான். எங்களுக்கு ஓகே இட்ஸ் ஜஸ்ட் ஃபீவர் ஓகே RSV ஓகே தட்ஸ் ஹவ் இட் இஸ். எல்லாருமே சொன்னாங்க RSVனா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வி எக்ஸ்பெக்டட் சம் லிட்டில் திங். பட் 30th வந்து வி செலிப்ரேட் Abigail's birthday was on the 29th. We celebrated in the hospital and then our Bible study group were very gracious. They took Abigail and they celebrated her birthday at Jebuston in our house. So very grateful for the Bible study fellowship also. That small group came together for us. And 30ஆம் தேதி வந்து பிள்ளை வந்து கண்ணு திறக்கவே இல்லை. He didn't even open his eyes to look at us or to see us, not responding to anything. So ரொம்ப பயமாயிடுச்சு. But we still kept the faith. I think we opened prayer call 2 days and we prayed. And எனக்கு ரொம்ப பயந்து போய் நானே வந்து மெசேஜ் இந்த மாதிரி அவன் he's not eating, he's not drinking, he's not even opening his eyes, he's very lethargic and doctors are trying to treat 5 days வந்து fever break ஆகவே இல்லைன்னு சொல்லி I gave a request and all of you prayed. What we didn't know at that time and God didn't tell us and the doctors didn't tell us was there was resuscitation instructions given to the nurses and posted in our room for what medication should be given to our child for that day. எனக்கு வந்து அது நேற்று தான் தெரியும். But God covered us and didn't tell us that. எனக்கெல்லாம் அது தெரிஞ்சிருந்தா என்னுடைய விசுவாசம் கொஞ்சம் ஷேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். But throughout that process God was with us. And in the மார்த்தாள் மரியாளோடைய பைபிள் ரீடிங் கேட்கும்போது எனக்கு வந்து it shook me to the core because we could feel the presence of God in the room. I never for once thought that God left me or God left my child or it's going to end bad என்று நான் நினைக்கவே இல்லை. Or I knew that it was going to happen because Jesus was present in the room with Jivra and Jesus was present in the room with all of us. So I could feel the presence of God there and God was with me. And நேத்து கூட வந்து everything was fine. He woke up and I don't know what happened. God answered, God miraculously healed. But yesterday again he started dipping low again. He stopped eating and then his oxygen went to 50s and 60s. Nightla வந்து oxygen எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு they took him off of oxygen and it went to 50s and 60s.
அப்போது அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாக்டர் போயிட்டாங்க. அடுத்த டியூட்டி டாக்டர் மாறி வரும்போது ஷீ ஸ்டார்ட் செக்கிங் போத் இயர்ஸ் அண்ட் ஷீ செட் தட் அந்த பஸ் வந்து குறையவே இல்லை, அடுத்த இயர்லேயும் வந்து பஸ் வந்திருக்கு. ஸோ திஸ் இயர் இன்ஃபெக்ஷன் ஆன் தி அதர் இயர், ஸோ வி ஹேவ் டு சேஞ்ச் த வே வி ட்ரீட் த பேஷண்ட்னு சொல்லிட்டு then found out that the baby, even though he's been on antibiotics for 5 days, he built a resistance to antibiotics. That's why he was getting worse and solito. Then they gave a stronger dose of medication for him, and since last night he woke up miraculously. From 4 a.m. this morning, he's been off of oxygen. I mean, who would have thought that the baby who was supposed to go home in oxygen, and who doctor said 5 naal 6 naal agum oxygen and wean off agadhukku sonnadhu, miraculously from last night at 4 o'clock he wasn't on any oxygen, and this morning he woke up and he asked for breakfast himself, and he started drinking milk again, and he's now photo potadala. Can any of you tell that he was a sick baby? Sollave mudiyadhu thane. So it was such a miraculous healing, and I can't thank the fellowship that God has given us for his grace and mercy on my family, and for being kind to me and my husband and my family. So I praise and thank God for always being with me, even though marana irulin pallathakil nadandalum பொல்லாப்புக்கு பயப்படின் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் சொன்னது போல் தீஸ் டைம்ஸ் were trying times, பட் வந்து ஆண்டவர் எங்கள் கூட இருந்தார். நிறையா ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர்ற ஆண்டவர் உதவி செஞ்சார். நிறைய ப்ரேயர், நிறையா அழுக, பட் இட் வாஸ் அ டைம் where we got closer to God. So thank you and praise the Lord. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் மறு உத்தரவு அருளுகின்ற கடவுளாக எப்பொழுதும் இருக்கின்றார். நாம் இப்பொழுது ஒரு பாடலை கேட்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாமல் செய்வேன் என்று சொன்னார் முன், இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். உன்னை எல்லாமல் செய்வேன் என்று சொன்னார் முன், இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன். நீராக வாய்ப்பு Bye.
உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடங்கள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். மேலையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று அணிய நிற்கும். மேன்மையை தடுக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று அணிய நிற்கும். உன்னை பறித்தவர் தந்திக்க காயங்கள் மாறும். உன்னை பறித்தவர் தந்திக்க காயங்கள் மாறும். முழுமையும் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஸோ இன்றைய தினத்திலும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். குண்டா திருவி கும்பிடணும் விரும்பி வரவேற்கிறோம். எஸ்பெஷலி we are welcoming the people joined from the Providence Presbyterian Church and thank you for giving your facility for us to use, worship our God. Thank you. வழக்கமான அறிவிப்புகள், ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். கடந்த ஃப்ரைடே திருச்சபையின் மூப்பர்களாக லீடர்ஸாக ஒரு ப்ரைஸ் மவுண்டன் ஒன்று போயிட்டு வந்தோம். அது என்னென்னா லிக்யூட் ஒன்லி எடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுக்கிற மாதிரி. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எதுக்காக ஷேர் பண்ணுறோன்னா, மென்ஸ் ஃபெலோஷிப்போ உமன்ஸ் ஃபெலோஷிப்போ அவங்க மட்டும் கிடையாது, ஃபேமிலி கூட போகலாம், யார் வேணாலும் ஃப்ரெண்ட்ஸாக போகலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ரேயர் பண்ணணும், தனியாக ப்ரேயர் பண்ணணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் அந்த ப்ரைஸ் மெயின்டெனன் தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா பிரதர் ரகு அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அதிக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ February 1 நேற்றைய தினத்தில் சிறப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் டே கம்யூனிட்டி சர்வீஸ் நடந்தது. அதில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்த சிஸ்டர் இக்னிஷா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நமக்கான வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். The Lord was with Joseph and he became a successful man. Genesis 39:2. ஸோ அதுதான். அப்புறம் டீன்ஸ் ஃபெலோஷிப்போட எப்போ கேதர் பண்ணுறாங்கன்னா February 9th and 16th. ஃபார் February மந்தோட டீன்ஸ் ஃபெலோஷிப் கேதரிங் 9th and 16th. தயவுசெய்து உங்களுடைய டீன்ஸை என்கரேஜ் பண்ணுங்கள். அதாவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
செலினாலாம் அடிக்கடி சொல்லுவாள், நான்லாம் வந்து கடவுளை எங்கே அதிகமாக நான் ஏற்றுக்கிட்டேன்னா அதாவது டீன்ஸில் அவங்க அடிக்கடி கூடக்கூடிய அந்த ஃபெல்லோஷிப் மீட்டிங்கில். ஸோ தயவுசெய்து உங்களோட டீன்ஸை வந்து அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து அந்த நாட்களை குறித்து கொள்ளுங்கள், February 9th and 16th. ஸோ அந்த நாட்களில் உங்கள் டீன்ஸை வந்து அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். கிட்ஸ் மினிஸ்ட்ரி, ஸோ ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டா லிங்க், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அது கூட சேர்ந்து வந்து உங்களோட கிட்ஸ் வந்து டெய்லி வந்து வேர்ஸ் போடுறாங்க, அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்கள் கிட்ஸும் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா தயவுசெய்து சைன்அப் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம். அதில் வந்து சைன்அப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே மாதிரி கன்சர்ன் ஃபார்மும் சைன்அப் பண்ணணும். தயவுசெய்து அதையும் நீங்கள் சைன்அப் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நேற்று தினத்திலேருந்து ஆரம்பித்தோம் ஃபுட் மேலா. ஸோ சப்போர்ட் கொடுத்த ஒவ்வொருவருக்கும், எல்லாத்தையும் செய்து கொடுத்த ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் February 8th மற்றும் 15th இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டுகளை தாருங்க. இன்னும் ஏதாவது ஐட்டம் லெஃப்ட் ஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன். கூகுள் ஃபார்ம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். தயவுசெய்து அதில் உங்களுடைய ஆர்டர்களை ப்ளேஸ் பண்ணும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ March 9th வந்து உமன்ஸ் ஃபெல்லோஷிப் வந்து அந்த நமக்கு வந்து ஆராதனை நடத்தி தருவாங்க. சிஸ்டர் அக்ஸ்லின் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா தயவுசெய்து அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முக்கியமான தேதி March 29 ஒன் டே ரெட்ரீட் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரதர் குணசிங் அவர்கள் நம்மகிட்ட இருப்பாங்க. March 29 ஒன் டே ரெட்ரீட். May 12 ஜெம்ஸ் கன்வென்ஷன், பிரதர் அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பார்கள். அது ஈவினிங் நடக்கும். October 10 to 12 நம்மளுடைய ஆனுவல் ரெட்ரீட். ஸோ இதுக்கான மற்ற விவரங்கள் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். நயா லைஃப் ஹிந்தி சர்ச் அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொண்டு அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி ஃபார் த குட் ஃப்ரைடே ரிலேட்டடாக. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் சிங் சாங் சர்வீஸ் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் பிளான் பண்ணலாம், நம்ம ஜாயின் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம். அதுக்கு ஒர்ஷிப் டீம் கூட ஒர்க் பண்ணிவிட்டு சாங்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா Feb 9th நெக்ஸ்ட்டு சண்டே சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் இருக்கும். டேட் வந்து என்னென்னா February 15th சாட்டர்டே. அந்த சாட்டர்டேல தான் வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. டைம் வந்து 4:30 PM. அட்ரஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும். ஸோ இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை பர்த்டேஸ் அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க ஜேரன் February 3, பிரீத்தி ராஜகுமாரி சத்யமூர்த்தி February 4, ஜான் ராபின்சன் February 5, சரவணன் கருணாலயம் February 8. அனிவர்சரி ரமேஷ் ராயப்பன் அண்ட் மெர்சி ரமேஷ் February 5, சாமுவேல் ஜான் அண்ட் ஜெய்சில் ரோஸ் டெனிசன் February 5. ஸோ லாஸ்ட் வீக்கோட ஆஃபரிங் $978. ஸோ பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிப்புகள் யாராக இருந்தாங்களோ தயவுசெய்து முன்னதாக ஒரு முறை கேட்டுக்கொள்வார்கள். உங்களுக்காக 1000 ஜெயிப்பார்கள். நன்றி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, அருட்கிருபைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. தன்னுடைய பிறந்த நாளை காணப்போகின்ற இந்த மகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, கடந்த காலங்களிலே நீர் உங்களுடைய மகளோடு கூட இருந்தீர், இப்பொழுதும் இருக்கிறீர், எப்பொழுதும் இருப்பீர். ஆகவே வரும் நாட்களிலே புதுவித நன்மைகளையும் புதுவித ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய வாழ்விலே காண, அதை பெற்று முழுமையாக அனுபவிக்க, ஆசீர்வாதத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள, மகிழ்ச்சி அடைய, மறுபடியுமாய் மகிழ்ச்சியின் புத்துணர்விலே மகள் கலைத்து திகைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி படைக்கின்றோம். உங்களுடைய மகனுடைய வாழ்விலே நீர் போதுமான கடவுளாக, ஆசீர்வாதத்தின் கடவுளாக, திருச்சபையின் பணிகளை செய்கின்ற மகனாக நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி படைக்கின்றோம். தொடர்ந்து மகனை நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். குடும்ப வாழ்விலே, இன்னும் பணி வாழ்விலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க நீர் தாமே அருள் புரியும், ஆசீர்வதியும். மீட்பெண் பாதத்தை கேட்கிறோம் பிதாவே. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அருமையானவர்களே, நாம் வேதத்திலே அநேக காரியங்களை வாசிக்கின்றோம். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கவும். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம்
32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அருமையானவர்களே, இந்த நாளுக்கு சிந்தனைக்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். இங்கே யோவான் எழுதின நற்செய்தி நூலிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய வியாகுலத்தை ஆண்டவருக்கு முன்பாய் சொல்லுகின்றாள். ஆண்டவரே, நீர் இங்கு இருந்திருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படியானால் கடவுள் நம்மோடு நம்முடைய வாழ்விலே அவர் நம் அருகிலே இருப்பாரானால் எந்த தீங்கும் நமக்கு, சத்தமா சொல்லுங்க, எந்த தீங்கும் நடைபெறாது. நாம் இன்றைய தலைப்பு இறைவனும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பும். இறைவனும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பும். யோசேப்பினுடைய வாழ்விலே முதலாவது இறைவனால் அவன் தெரிந்து கொள்ளப்படுகின்றான். இறைவனுடைய அருட்பணியிலே இறைவன் முன்குறித்தவராக, இறைவனுடைய ஆசையை பெற்றவனாக அவன் தன்னுடைய வாழ்வை வாழ்கின்றான். அல்லது வாழ்ந்த வாழ்விலே அவனுடைய வாழ்வின் முற்பகுதியிலே, அவனுடைய வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலே தன்னுடைய பெற்றோர்களோடு கூட அதிகமாக நெருக்கம் உள்ளவனாய், அதிகமாய் அன்புள்ளவனாய், பெற்றோராலே அதிகமாய் நேசிக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய ஒரு சொப்பனத்தை காண்கின்றான். அந்த சொப்பனத்தை கண்டதற்கு பின்பாக அவனுடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அவன் சொப்பனத்தை கண்ட பின்பாக வாழ்விலே ஏற்படுகின்றது. ஒருவேளை இந்த புதிய மாதத்தை, பிப்ரவரி மாதத்தை ஆரம்பித்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்விலே இந்த மாதத்திலே எந்த விதமான காரியங்கள் நடைபெற போகின்றன, நான் இந்த மாதத்தை சந்திக்கின்ற வேளையிலே என்னுடைய வாழ்விலே என்னென்ன காரியங்களை நான் சந்திக்க போகின்றேன், இந்த சந்திப்பினாலே என்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகிறதா, அல்லது என்னுடைய வாழ்விலே சந்தோஷம் நிறைக்க போகிறதா, என்னுடைய வாழ்வின் சந்தோஷம் மங்கி மனம் மடிவோடு நான் வாழப் போகின்றேனா? இந்த யோசேப்பினுடைய வாழ்வை திரும்பி பார்ப்போம். அந்த யாராவது எடுத்தவர்கள் 39 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசிக்கவும். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனான தன்னுடைய எஜமான் வீட்டிலே இருந்தான். 3 காரியங்கள் இந்த பகுதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானா இருந்தான், அவன் செய்கின்ற யாவையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லது அவன் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அவனுடைய வாழ்விலே தடையில்லாமல் நடைபெற்று கொண்டிருந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆனால் இங்கே யோசேப்பும் இறைவனுடைய மகனாகி அல்லது இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பின் வாழ்வின் பாடுகள் என்ன? யோசேப்பை கடவுள் முன்குறித்து தெரிந்து வைத்திருந்தார், ஆனால் அவனுடைய வாழ்விலே பாடுகள் நிறைந்திருந்தது. அவனுடைய வாழ்விலே பாடுகள் நிறைந்திருந்தது. அவனுடைய வாழ்வை திரும்பி பார்க்கின்ற பொழுது அவன் கனவு காண ஆரம்பித்தான். கனவை கண்டவுடன் அவன் பெற்றோர்களாலே, உடன்பிறப்புகளாலே வெறுக்கப்பட ஆரம்பிக்கின்றான். பெற்றோர்கள் அவனுக்கு மீது கோபம் கொள்ள முயற்சிக்கின்றார்கள்.
சகோதரர்களும் அவனுக்கு எதிராக மாறுகின்றார்கள். அவனுடைய வாழ்வு ஒரு முற்றிலுமான திருப்பி அமைக்கப்பட்ட வாழ்வாயிருந்தது. பல வண்ண அங்கியை அணிந்திருந்த அவனுடைய வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, மிக சந்தோஷமான வாழ்வு அங்கே மாற தொடங்குகின்றது. அங்கே யோசேப்பை அவருடைய தகப்பனார் சகோதரர்களை பார்த்து வர அனுப்புகின்றார். அவனுடைய பாடுகள் என்ன? சகோதரர்களால் வெறுக்கப்படுகின்றான். குடும்பத்திலே அவன் வெறுக்கப்படுகின்றான். அவனுடைய வாழ்விலே பல்வேறு பாடுகளை சந்திக்க ஆரம்பிக்கின்றான். அங்கே வருகின்ற பொழுது, அங்கே அவன் தன்னுடைய சகோதரர்களை அவன் காண வருகின்ற பொழுது அவன் சந்திப்பது படுகுழி. அவனுடைய வாழ்விலே அந்த பகுதியில் அழகா வாசிக்கிறோம்ல, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாம் அநேக நேரங்களிலே பாடுகளை கடந்து போகின்றோம். கடவுள் ஏன், எங்கே இருக்கிறார்? என்னுடைய வாழ்விலே இந்த பாடுகளை நான் கடந்து போகிறேன் என்று சொன்னால், ஏன் நான் கடவுள் என்னோடு கூட இருந்தாரானால் இந்த பாடுகளை நான் கடந்து போக வேண்டும் என்ற கேள்விக்குறியை நம்முடைய வாழ்விலே நாம் கேட்க ஆரம்பித்து விடுகின்றோம். இங்கே அவனுடைய படுகுழியிலே அவன் தள்ளப்படுகின்றான். தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே, தன் சொந்த இரத்தத்தாலே, சொந்த உடன்பிறப்புகளாலே அவன் மீது பொறாமை கொள்கின்றார்கள். பொறாமையின் நிமித்தம் அவன் படுகுழியிலே தள்ளப்படுகின்றான். கடவுள் அவனோடு கூட இருந்தார். இல்ல, எங்கேயா போனார் கடவுள்? அவன் படுகொலையிலே தள்ளப்பட்டது ஒரு பக்கம். அவனுடைய வாழ்விலே இரண்டாவது காரியத்தை பார்க்கின்ற பொழுது அவன் விற்கப்படுகின்றான். அவன் விற்கப்படுகின்றான். யாரால் நேசிக்கப்பட்டு, யாரை நேசித்து யாரை பார்க்க சென்றானோ, யாரோடு கூட அவன் உறவாட சென்றானோ, எந்த உறவுகளை குறித்து அவன் சுக செய்தியை அறிந்து வர சென்றானோ, அந்த உறவுகளினாலே, அந்த உடன்பிறப்புகளினாலே அவன் படுகொழியிலே தள்ளப்படுகின்றான். அவன் விற்கப்படுகின்றான். அப்படி அவர் விற்கப்படுகின்றான். இங்கே மறுபடியுமாய் இங்கே அடிமையாய் மாறுகின்றான். விற்கப்பட்ட இடத்திலே அடிமையாய் மாறுகின்றான். இல்லை, படுகுழி. ஒருவேளை அங்கு மரணம் அவனை சந்தித்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து தப்பிக்கப்படுகின்றான். அங்கிருந்து அவன் எங்கே வருகிறான் என்று பார்க்கின்ற விற்கப்படுகின்றான். அவன் இஸ்மவேலிடத்தில் விற்கப்பட்டு கடைசி போத்துபாரத்துக்கு போகின்றான். அங்கே ஒரு அடிமையாய் மாறுகின்றான். அவனுடைய வாழ்விலே எல்லாவற்றையும் இழக்கின்றான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுள் அவனோடு கூட இருந்தார். இல்ல, சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறானால் இந்த பாடுகள் நம்முடைய வாழ்விலே சந்திக்க வேண்டுமா? ஒருவேளை இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்க நம்முடைய வாழ்விலே இவையெல்லாம் நாம் சந்திக்க போகின்றோமா? எத்தனை நாம் இழந்திருக்கிறோம், எத்தனை வேதனைகளை சந்தித்திருக்கின்றோம், எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்விலே. இதைதான் இந்த மாதத்திலும் தொடரப்போகிறோமா? அல்லது இந்த வருடத்தை ஆரம்பித்து ஒரு மாதத்தை முடித்து விட்டோம். இந்த 11 மாதங்கள் எப்படிப்பட்டிருக்கிறது? ஆனால் கடவுள் அவனோடு கூட இருந்தார். அங்கே கடவுளுடைய அனுக்கிரகம் அவனுக்கு இருந்ததா? அவனுடைய பாடுகளை பார்க்கின்றோம். கடவுள் அவனோடு கூட இருந்தார். எங்கே இருந்தார்? அந்த 39ஆம் அதிகாரத்திலே இருக்கிற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற வார்த்தை மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவன் மறுபடியும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்தவனாகவே இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு சூழல். கடவுள் அவனோடு கூட இருந்தார். ஒருவேளை கடவுள் அவனோடு கூட இருந்தார் என்பதற்கு என்னையா சாட்சி? கடவுள் அவனோடு கூட இருந்தனாலே அவன் படுகொழியிலே தள்ளப்பட்டு இருந்த சூழ்நிலையிலே அவனை விற்று போடுகின்றார்கள். இல்ல, ஒருவேளை அந்த படுகொழியிலே அவன் இருந்திருப்பானால் மரணம் மாத்திரமே அவன் சந்தித்திருக்க முடியும். ஆனால் அவன் படுகொழியை விட்டு வெளியே வருவதற்கு கடவுள் அவனோடு கூட இருந்ததினாலே அவனுக்கு அனுக்கிரகம் கிடைத்தது. இல்லைங்களா?
கடவுள் அவனோடு கூட இருந்ததினாலே அவனுடைய வாழ்விலே தொடர்ந்து ஒரு அடிமையாய் இருக்கிறான். ஆனால் அந்த அடிமைக்கு அதிகாரம் கிடைக்கின்றது. அந்த வீட்டிலே, அடிமையின் வீட்டிலே அவனுக்கு அதிகாரம் உள்ளவனாய் இருக்கின்றான். கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். அது யார் சொன்னது? கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் என்று யார் பார்த்து சொன்னதுங்க? யார் சொன்னதுங்க? அவன் எஜமான் பார்க்கின்றான். அவன் சொல்லவில்லை, யோசேப்பு சொல்லவில்லை, கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. கடவுள் அவனோடு கூட இருக்கிறதை அவனுடைய பாடுகளிலே, அவனுடைய அடிமைத்தனத்திலே, அவன் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவனாய் அவன் காணப்படுகின்ற வேளையிலே கடவுள் அவனோடு கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் அவனை பார்க்கின்றார்கள். ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் வித்தியாசமாய் தெரியலாம், பாடுகளை அனுபவிக்கலாம். சில நேரத்தில் நாம் பாடுகளை அனுபவிக்கின்ற பொழுது மற்றவர்கள் ஏளனமாய் பேசலாம். ஆனால் நன்றாய் அவர்கள் உற்று பார்ப்பார்களானால் கடவுள் நம்மோடு கூட இருப்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நாம் சங்கீதம் 105:17 6வது வாசிக்கும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக வைக்கப்பட்டான். அருமையானவர்களே, கடவுள் அவனை முன்குறித்து ஒரு பெரிய திட்டத்துக்காகவும் தீர்மானத்துக்காகவும் பெரிய வழிநடத்துதலுக்காகவும் அவனை முன்குறித்து அனுப்பி இருக்கின்றார். ஒருவேளை நாம் எத்தனை பாடுகளை சந்திக்கலாம், பல்வேறு கஷ்டங்களை சந்திக்கலாம், வேதனைகளை சந்திக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு பாடுகளை படிக்கல்களாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். நான் ஏன் இழந்தேன் என்பது முக்கியமல்ல, யாருக்காய் இழந்தேன், இழந்ததின் பின்னாலே கடவுள் எனக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் என்ன? முதலாவது நாம் பார்க்கின்றோம், அவன் இறைவனும் யோசேப்பும் இறைவனுடைய கண்களை தெரிந்து கொள்ள யோசேப்பின் பாடுகள், இந்த இறைவனால் யோசேப்பு கூட இருந்தார் என்ற காரியம், அங்கே அதற்கு பின்பாக இறைவனுடைய திருவுள சித்தம் என்ன, இறைவனுடைய திட்டம் என்ன, இறைவனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே அவனுடைய வேதத்திலே அவனுக்கு முன்பாக அவன் இங்கே அடிமையாய் வந்ததுக்கு பின்பாகவும் சரி, அவன் அடிமையாய் இருந்த காலத்திலிருந்து சிறைச்சாலைக்கு சென்ற பொழுதும் கூட இறைவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகின்றது. அந்த வேத வசனம் சொல்லுகின்றது, அவன் சிறைச்சாலையின் தலைவன் அவனிடத்திலே இறைவன் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டு அங்கே சிறைச்சாலையினுடைய தலைவனாக மாற்றப்படுகின்றான் யோசேப்பு. ஒரு மாற்றி அமைக்கப்படுகின்ற காரியம். இங்கே பாருங்கள், இறைவன் நம்முடைய வாழ்விலே பல்வேறு காரியங்களை அனுமதிக்கின்றார். உன்னத இடத்துக்கு நாம் செல்வதற்கு, உயர்ந்த ஸ்தானத்தை அடைவதற்கு சில நேரங்களிலே இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அங்கே பார்க்கின்ற பொழுது இறைவனின் திருவுள சித்தத்தை பார்க்கின்ற பொழுது யோசேப்பு உயர்த்தப்படுகின்றான். ஒருவேளை இந்த மாதத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று யோசிப்பீர்களானால், என்னுடைய வாழ்விலே இழந்தேன் என்று யோசிப்பீர்களானால், நீங்கள் இழக்கவில்லை. ஒரு பெரிய திட்டத்துக்காய் கடவுள் உங்களை வழி நடத்தி கொண்டு செல்கின்றார். அங்கே சொல்லுகின்றால் மரியாதை சொல்றார், நீர் இங்கே இருந்திருந்தால் உன்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டான். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களில் சில காரியங்களை அனுமதிக்கின்றார். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பாடுகளின் மத்தியிலே நாம் உண்மையும் உத்தமமாய் நடக்கின்ற பொழுது, அந்த பாடுகளிலே பரமனை மாத்திரமே நோக்கி பார்க்கின்ற பொழுது பரமன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அவனுடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது சிறைச்சாலையின் தலைவனாக மாறுகின்றான். அங்கே சிறைச்சாலையிலே அவன் சொப்பனங்களை விடுவிக்கக்கூடிய கர்த்தருடைய வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கின்றான்.
அந்த பெற்றுக்கொண்ட பானபாத்திரக்காரர்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறுகின்றான். ஆனால் பானபாத்திரக்காரர்கள் அவனை மறந்து விட்டார்கள். பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆனால் அந்த அவன் மறந்த பொழுதும் கூட கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவனை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நம் பாடுகள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதை பார்த்து சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது, இங்கே நீங்கள் வேதத்திலே மற்ற அநேகருடைய வாழ்விலே, ஏன் யோபை கூட நாம் அதிகமாக உயர்த்தி பேசுவோம். யோபு கூட என்ன சொல்லிடுறானா, கஷ்டங்கள் வந்த பொழுது, நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட அந்த ராத்திரியும் அழிவதாக சபிக்க தன்னை அவன் சபிக்க ஆரம்பித்து விடுகின்றான். யோபின் புத்தகத்தை நன்றாய் படித்திரலானால் அவன் புலம்பி தவிக்கின்றான், புலம்புகின்றான். நேசரை கண்டால் நான் இதை கேட்பேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்விலே யோசேப்பு இவைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் ஒரு இடத்திலே கூட அவன் புலம்பினவனாக, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினவனாக தெரியவில்லை. எல்லாவரிடத்திலும் என் தேவனுக்கு ஏற்றவனாய், உண்மையுள்ளவனாய், உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? சோர்ந்து போய்விடுகின்றோமா? கலங்கி தவிக்கின்றோமா? இன்றைக்கு கடவுள் சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடவுள் அவனை எவ்வளவு தூரமாய் முன்குறித்தார். அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அவனுடைய வாழ்வில் கடவுளுடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் அவன் முற்றிலுமாய் இருந்த பக்தர்கள், வேதத்தின் பக்தர்களை அநேக பக்தர்களை காட்டிலும் இவன் வித்தியாசம் உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் கூட தன் தகப்பன் கண்களை அவன்தான் மூடுகின்றான். இல்லை, அநேக நேரங்களில் அந்த சந்தர்ப்பங்களோட கூட நிறைய பேர் கிடைக்காதுங்க. எத்தனையோ விதத்தில் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். கடவுள் அவனோடு கூட இருந்தார். கடவுள் அவனுடைய காரியம் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தார். கடவுள் அவனோடு கூட இருந்ததினாலே அவனை கொண்டு தேசத்தை காப்பாற்றுகின்றார். கடவுள் அவனோடு கூட இருந்ததினாலே தன் முதல் வயது பெற்றோனை திரும்பமாய் அவன் வாழ்ந்த இடத்துக்கு அழைத்து வருகின்றான். அவன் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் நிமித்தம் அநேக நன்மைகள் நடக்கின்றது. கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். அவன் சிறுமைப்பட்டது பின்பாய் அவனை கடவுள் எப்படி உயர்த்துகின்றார் பாருங்க. அந்த சொப்பனத்தை எல்லாம் விடுவித்த பின்பாய், அந்த தேசத்திலே பெரிய காரியங்கள் நடந்ததுக்கு பின்பாக அந்த ராஜா அவனை உயர்த்தி என்ன சொல்றாருங்க? சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சொல்லுங்க. பார், எகிப்து தேசத்துக்கு முழுவதும் உன்னை அதிகாரியாக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருக்கிற முத்திர மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய அவனுக்கு உடுத்தி பொன் சரபணி அவன் கழுத்திலே போட்டு தன் 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அதிகாரியாக்கினான். அதே கடவுள் தான் நம்முடைய பாடுகளை நாம் கடந்து வருகின்ற பொழுது நம் ஒருவரோடும் அந்த கடவுள் இருக்கின்றார். ஆக அந்த கடவுள் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்வை அவருக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமாய் நம்முடைய வாழ்வை நாம் தொடருவோமானால், அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு பாடுகள் அதிகமாக இருந்தது, வேதனைகள் அதிகமாக இருந்தது, கடினமான வாழ்வு அதிகமான இருந்தது. அவனுடைய வாழ்விலே அவன் சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவனை பார்த்த மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள், கடவுள் அவனோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய அநேக கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலே யார் நம்மோடு கூட இருக்கிறார்கள்? கடவுள் நம்மோடு கூட இருப்பாரானால் கடவுள் பெரிய காரியத்தை செய்ய வல்லவர். அவன் சரபணியை அவன் ராஜாவுக்காக அவன் எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்குமாய் அதிகாரியாய் மாற்றப்படுகின்றான். ஒருவேளை அவன் முதல்ல பார்க்கின்ற பொழுது பாடுகளை அனுபவிப்பதாக தோன்றுகின்றது.
இரண்டாவது பார்க்கின்ற பொழுது அடிமையாய் மாறுகின்றான், சிறைச்சாலைக்கு போகின்றான், சிறைச்சாலை நண்பர்களால் மறக்கப்படுகின்றான். ஆனாலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கடவுள் இன்றைக்கு வாக்கு கொடுக்கின்றார். இந்த மாதத்தை ஆரம்பித்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்விலே ஒருவேளை அநேக காரியங்கள், வேதனையான காரியங்கள், கடினமான காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்விலே இவைகளை தாண்டி இந்த கடினமான, கஷ்டமான, வேதனையான நேரத்திலே கடவுளுக்கு முன்பாய் உண்மையும் உத்தமமாய் இருக்கின்ற பொழுது கடவுள் இந்த நாளை மாத்திரமல்ல, இந்த மாதத்தை மாத்திரமல்ல, இந்த வருடத்தை முடிக்கும் பொழுது நன்மையால் முடிசூட்டப்படுவாய். நாம் மறந்துவிடக்கூடாது. கடவுள் அதற்காக நம்மை இன்றைக்கு அழைத்திருக்கின்றார். பாடுகள் வருகின்ற பொழுது கடவுள் நம்மை கைவிட்டாரா? யோசேப்பை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. யோசேப்பை உருவகப்படுத்துகின்றார், அவனை பண்படுத்துகின்றார், புடமிடுகின்றார், அவனை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டார். கஷ்டங்களும் பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து விடக்கூடாது. நாம் ஒருவேளை இந்த மாதம் எப்படிப்பட்டதானது இருக்கலாம், ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தது போல இன்றைக்கு நம்மோடு கூட சர்வ வல்லமையுள்ள கடவுள் இருக்கின்றார். ஆக அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளிலே அவன் எத்தனை பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் வந்தாலும் அத்தனைக்கு மத்தியிலும் புலம்பாமல், வேதனைகளை சொல்லாமல் கடவுளுக்கு முன்பாய் உத்தமனாயிருந்தான். நான் உத்தமனாய் இருந்ததினாலே அவன் உயர்த்தப்படுகின்றான். நீங்களும் நானும் கடவுளை சார்ந்து அவரை மாத்திரம் நம்முடைய வாழ்விலே பற்றி கொள்வோமானால், அவரை மாத்திரமே நாம் சார்ந்திருப்போமானால், அவரையே சார்ந்திருப்போமானால் கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். யோசேப்பை உயர்த்தினார். அவன் எதிர்பாராத, அவன் கண்ட கனவுகளை நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருக்கின்றார். அவன் கண்ட சொப்பனங்களை நிறைவேற்றின கடவுளாக இருக்கின்றார். அவன் நம்பிக்கை மாறாதவனாய், விசுவாசம் குறையாதவனாய், அவனுடைய வாழ்விலே கடவுளை முற்றிலுமாய் உணர்ந்தவனாக இருக்கின்றான். தன்னை மறந்து தன்னை படைத்தவரை அவன் நினைக்கின்றான். இன்றைக்கு அருமையானவர்களே, எப்படிப்பட்ட மாதமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கலாம், அடிமைத்தனமாக இருக்கலாம், நம்மை அடுத்தவர்கள் ஏளம் பேசலாம். ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து என்ன சொல்கின்றார்கள்? கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்கின்றார்களா? நான் எதை செய்தாலும் அவனை அசைக்க முடியவில்லை என்று சொல்லுகின்றார்களா? அவர்கள் எத்தனையோ செய்தார்கள் சகோதரர்கள். அவனை, யோசேப்பை யாராலும் அசைத்து பார்க்க முடியவில்லை, அவனை அழித்து விட முடியவில்லை. அவரை நம்புவீர்களானால் பாடுகளும் கஷ்டங்களும் மத்தியிலே வரும் அவைகளின் ஆசீர்வாதத்துக்கு படிக்கல்களாக நம்மை மாற்றுவோம். கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி படைக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. யோசேப்பை உயர்த்தின கடவுள் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. நாம் ஒரு பாடலை கேட்போம். அந்த பாடலின் பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். கூடவே வேஸ்துவே வாழ முடியாது. என் பக்கத்திலே வேஸ்துவே
இயேசுவே நீர் இல்லாம நான் வாழ முடியாது இருளான வாழ்க்கையில வெளிச்சமாடினே உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனாடினே இருளான வாழ்க்கையில வெளிச்சமாடினே உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனாடினே என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தரப்பா என் வெளிச்சம் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தரப்பா என் கூடவே இரு இயேசுவே நீர் இல்லாம நான் வாழ முடியாது கண்ணி சென்று நேரத்தடி தாயுமாறினே காயப்பட்ட நேரத்தடி தகப்பனாயினே கண்ணி சென்று நேரத்தடி தாயுமாறினே காயப்பட்ட நேரத்தடி தகப்பனாயினே ஏனப்பாவும் நீரே ஏனப்பாவும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா ஏனப்பாவும் நீரே ஏனப்பாவும் நீரே எனக்கெல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இரு இயேசுவே நீர் இல்லாம நான் வாழ முடியாது வியாதியின் நேரத்தில் வைத்திடாதீரே சோதனை நேரத்தில் நம்பிடாதீரே வியாதியின் நேரத்தில் வைத்திடாதீரே சோதனை நேரத்தில் நம்பிடாதீரே என் கூடவே இரு இயேசுவே நீர் இல்லாம நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இரு இயேசுவே நீர் இல்லாம நான் வாழ முடியாது நீர் இல்லாம நான் வாழ முடியாது நீர் இல்லாம நான் வாழ முடியாது ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் கடவுளாகிய உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என்னுடைய வாழ்விலே அருளி இருக்கின்றீர். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாய் நாங்கள் என்னுடைய காணிக்கைகளை உமக்கு செலுத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த காணிக்கைகளை ஆசீர்வதியும் அங்கீகரியும். திருப்பாதத்திலே கேட்கிறோம் நல்ல கடவுளே. நாம் தொடர்ந்து ஜப நிலையிலே இருப்போம். நம்முடைய கடவுள் மனித சாயலானார். நம்மை மீட்டெடுக்கும் பொருட்டாய் தன்னையே ஒப்பு கொடுப்பதற்கு திருவுள சித்தம் கொண்டார். தன்னை அர்ப்பணித்தார். அந்த கடவுள் தன்னை அர்ப்பணித்து தாம் இந்த உலகத்திலே வந்த பொழுது தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்.
ஆம், அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்குது என்று சொல்லி திருவுளம் பற்றினார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களை கொடுத்து, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது சொல்லி திருவுளம் பற்றினார். நம்மை மன்னிப்பதற்காக, விண்ணுலகம் நாம் செல்வதற்காக மண்ணுலகத்துக்கு வந்த கடவுள் தன்னையே அர்ப்பணித்தார், மற்றவர்களை மன்னிப்பதற்காக. இந்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். இந்த பந்தியிலே நான் பங்கு பெற முடியாதபடிக்கு தடை ஏதும் இருக்குமானால் அந்த ஆண்டவரிடத்திலே பாரத்தை இறக்கி வைத்து, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், நான் மற்றவர்களை மன்னிக்க அருள் செய்யும் என்று கேட்டு கர்த்தருடைய பந்திக்கு வரும்படியாக உங்களை அன்பாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் ஆயத்தமாயிருக்கு. உங்களுக்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்தேசுவின் சரீரம், 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 உங்களுக்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்தேசுவின் சரீரம். உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையா, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையா, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே, எங்கள் பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே, அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே அன்பின் கடவுளே, உடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொண்டு உமது அடியார்களுடைய வாழ்விலே சந்தோஷமும் சமாதானம் உயர்ந்த நிலைக்கு வருகின்ற கிருபையில் தந்தருளும். ஆமென். எங்கள் பார்க்கின்றே வடிக்கின்றேன், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன், தூய
அன்பின் ஆண்டவரே, அவர் சரீரத்தையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசிகள் வாழ்விலே நீ போதுமான கடவுளாக இருக்கும். இவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் நாட்களிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக யோசித்து எப்படி அவர்களை பாடுகள் செல்வாய் ஆசீர்வாதத்தை சென்றிருக்கிறது. அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற விதமாய் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த இடத்தை கொடுத்து ஆண்டவரே பிரெஸ்பிட்டேரியன் சர்ச் மக்களுக்காக நன்றி படைக்கின்றோம். இந்த ஆராதனை வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். எத்தனை பாடுகள் மத்தியிலே, கஷ்டங்கள் மத்தியிலே ஏனென்று கேட்காமல் யோசேப்பை போல சகித்துக் கொள்ளவும், யோசேப்பை போல உம்மை ஏற்றுக்கொள்ளவும், யோசேப்பை போல உமக்கு உத்தமமாய் நடக்கவும் நீர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்ற ஒருவருக்காக, பாபுவுக்காக, சின்னாவுக்காக, மோசஸுக்காக, இன்னும் ஏனையோருக்காக வருகின்றோம். நாளை பலவீனத்தினாலே வர முடியாத என் அருமை சகோதர சகோதரிகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தேவரீர் தாமே ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, நாளிலே பிறந்த நாளை, திருமண நாளை, ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலிருந்து விடுதலை பெற்று உமக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளுடைய வாழ்விலும், இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உடைய தெய்வீக பிரசனம், அருளும் ஆசையும் தொடரட்டும். நீர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நாங்கள் இங்கிருந்து பிரிகின்ற பொழுது உமது பிரியாத தேவன் தாமே எங்களோடு கூட செல்ல வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். ஆமேன். பெய்யும் மேகமந்தாரமுண்டாம் காடான நீலத்திலேயோ
சமாதானத்தோட போக கடவோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி நிலைநிறுத்தி காப்பாராக.